You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை மறுபடியுமாய் இயேசுவோடு பேசுகின்ற இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுதுமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து ரட்சித்து நடத்துகிற தேவன். ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைங்க மேலே அவர் இரக்கமாய் கருசனையாய் பிரியமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லப்படுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருன்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் நிமித்தமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்து நடத்திட்டோம். இந்த நாளுக்குரிய இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இயேசுவோடு பேசுவோம் என்ற இன்னொரு எபிசோடின் வாயிலாய் உடைய பிள்ளைகளை சந்தித்து உடைய வார்த்தைகளை ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நாங்கள் கொண்டு வந்து உடைய பிள்ளைகளுக்கு உடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நினைப்போட்ட நீ தந்த தயவுகளுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், பாருங்க, ஆண்டவர் நம்ம தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவிக்கிறவர், த லார்ட் வில் சேவ். ஆண்டவர் நம்ம தப்புவிக்கிறார். அவருடைய பிள்ளைங்களை எல்லா காரியங்களுக்கும் தேவன் தப்பு வைத்து நடத்துகிறார். மரண கண்ணி, பொல்லாப்புங்க, விரோதத்தின் செயலுங்க, சாத்தான் கிரியைங்க, அந்தகாரத்தின் வல்லமைங்க, பல பிசாசின் சோதனைங்க, சண்டைங்க, கோபங்கள், வாக்குவாதங்கள், விபத்து, தற்கொலை, இப்படிப்பட்ட பல காரியங்களிலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். குறிப்பாக பார்க்கும்போது பிசாசின் சேனைகள், ஆதிக்கங்கள் பலர் இன்னைக்கு வாட்டி வதைக்கும். விசுவாசத்தில் வளரக்கூடாதபடிக்கு பல காரியங்களை சாத்தான் திசை திருப்புவான். அந்த விசுவாசத்தை கெடுக்கிறோனா காணப்படும். அப்படிப்பட்ட சங்கதிகள் இருந்தும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறவர், ரட்சிக்கிறவர்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை உங்களுக்காக இந்த காலை நேரத்தில் இந்த நான் சொல்லப்பட்ட காரியத்தை ஓட்டி ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர்னு சொல்லி அந்த வசனத்தின் ஊடாக இல்லை அந்த வார்த்தையை ஓட்டி ஒரு குறிப்பிட்ட வசனத்தை வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம். பாருங்க, இன்னைக்கு தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம். தானியேல்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஷாத்ராக்கு, மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்களையும் ஆண்டவர் தப்புவித்தார். அடுத்து சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் தானியேலை தப்புவித்தார். இது ரொம்ப சின்ன பிள்ளைங்க கூட, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, யூத்துங்க, இப்படிப்பட்டவங்க கூட இந்த சங்கதிகள் அறிந்து அவங்க நல்லா நமக்கு மனப்பாடமாக சொல்லப்படுகிற ஒரு கருத்து. ஆகையினால இன்றைக்கு பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றப்பட்டது அந்த 3 வாலிபர்கள் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் அவர்களுக்கு என்ன கட்டளையிடுறார் என்றால், ராஜா கையினால் செய்யப்பட்டதான ஒரு பொற்சிலையை அவங்க வணங்கணும். அவங்களுக்கு நல்ல தம்புரு, வீணை, நல்ல மேளவாத்தியங்கள், கீதவாத்தியங்கள், பாடல் பாடக்கூடியவங்க எல்லாரையும் வைத்து அந்த இடத்துல நல்ல இசைக்கருவி மீட்கப்படுகிறது. ஊரில் இருக்கிறதான அந்த அரசாங்க பகுதியில் இருக்கிறதான இல்லை அந்த பேலஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற எல்லா ராஜாக்க, பெரிய பெரிய அதிகாரிங்க எல்லாரும் வர வைத்து இப்போது ஒரு காரியம் நடக்கணும். என்ன அப்படின்னா, ராஜாவுக்கு முன்பதாக இந்த பொற்சிலையை வணங்கணும்னு சொல்லி ராஜா கட்டளையிடுகிறார். அப்படி கட்டளையிட்டு அதை வணங்காதவர்களுக்கு என்ன தண்டனைனா, எரிகிற அக்கினி சூளையில் கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எவ்வளோ ஒரு வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். வசனத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் தானியேல் புத்தகத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி
சொல்லப்படுகிறது. ராஜா கிட்டே, ஒரு பெரிய அரச அதிகாரி கிட்டே இந்த 3 வாலிபருங்க சவால் விடுறாங்க. நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படி அவர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காம போனாலும் ராஜாவாகி உமக்கு முன்பதாக நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ராஜா கிட்டே. ராஜா என்ன சொல்றானோ அது அந்த இடத்துல என்ன பண்ண நடக்கும். தேவன் மேல் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு கூட இந்த 3 வாலிபர்களும் தேவனை பின்பற்றி ஆண்டவருக்காய் வைராக்கியமா வாழ்கிறதான் இந்த சூழ்நிலையில சொல்றாங்க, தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். The Lord is there to deliver us from all types of the things and even to your king, even to the hand of the king. அருமையானவர்களே, வசனத்தில் வாசிங்க, if it be so, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of thine hand, O king. அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கு எங்களை என்ன பண்ணுவார், தப்பு விப்பார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த காலை நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவுக்கு இருந்த வைராக்கியம் எங்களை கர்த்தர் தப்புவிப்பார், பெரிய இந்த அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாக நம்முடைய கைக்கு தப்புவிப்பார்னு சொல்லி ஒரு வைராக்கியம் உண்டாச்சு. அப்படி போல ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கும்போது தேவன் நமக்கு விரோதமாக செயல்படுகிற எத்தனைக்கிற நெருக்கத்தை போராட்டத்தை உண்டாக்குற எல்லா பொல்லாத காரியங்களுக்கு தேவனாக கர்த்தர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்ம தப்புவிப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் நேரங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவங்களை தேவன் இந்த இடத்துல நமக்கு வைத்திருப்பார். நான் சுருக்கி 2 நிமிஷத்துக்குள்ளாக இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்ம தப்புவிப்பார். ராஜாவாகிய நேபுகாத்நேசருடைய கைக்கும் அங்கே போடப்பட்டதான அந்த எரிகிற சுவாலைக்கு ஆண்டவர் தப்புவிச்சிருப்பாரனால் இன்னைக்கு உன்னையும் இன்னும் அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எரிகிற சுவாலையில கொண்டு போய் எரிஞ்சிட்டாங்க. அவங்க கொண்டு போய் போட்ட அந்த இராணுவ அதிகாரி கூட பொசுங்க எரிஞ்சிட்டான். ஆனால் 3 வாலிபருங்க அந்த இடத்துல ஒரு சேதம் இல்லாதபடி அவங்க தலைமுடி கூட கருகலை. அவங்க அதாவது அவங்களுடைய இடைக்கச்சை அவங்க அங்கேயும் கூட வேகாதபடிக்கு தேவனோடு கூட அவங்க அங்கே பாடி நடனமாடி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, எந்த சூழ்நிலை வரட்டும், நெருக்கம் வரட்டும், போராட்டம், பிரச்சனை நம்ம அப்படியே மலையை போல இல்லை அக்கினி சுவாலையை போல நம்ம சூழ்ந்து கொண்டாலும் தேவ சமூகத்தில் நாம் ஒரு காரியத்தை, ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். என்னென்னா, தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கும், எப்பேற்பட்ட சாத்தான் கொண்டு வருகிற இடர்களுக்கும் தீமைகளுக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி தீர்மானிக்கும் போது ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருந்து அவர் நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் அந்த நாட்களில் இருந்ததான இந்த 3 எபிரேயர் வாலிபர்களுக்கு இருந்ததான ஒரு வைராக்கியம் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கணும். தேவனுக்குள்ள வளரணும், வாழணும். அவர் எங்களை விடுவிப்பார். அவருக்குள்ளாக நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் எல்லா தீமைகளையும் எங்களுக்கு தப்புவிப்பார்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட இருக்கும்படிக்காக தேவன் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்த ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ என்றுதான் இந்த எபிரேய வாலிபர்களுக்கு இருந்ததான அந்த வைராக்கியம் கர்த்தர் எங்களை தப்புவிப்பார். எல்லா கிரியைகளுக்கு, தீமைகளுக்கு, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு தப்புவிப்பார்னு சொல்லி நம்முடைய பிள்ளைங்க அந்த வைராக்கிய வாஞ்சியோடு கூட வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. துதிக்கான மகிமை ஒருவருக்கே எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.